சரி. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். சவுண்டும் ஆடியபிளா இருக்குதுன்னா ஓகே. இல்லைன்னா சொல்லுங்க. இப்போ வந்து டேட்டாபேஸ் கம்பேட்டபிலிட்டி ஒரு 2 டிபிக்கு மட்டும் மாத்தினேன். எல்லாத்துக்கும் மாத்தினா டைம் ஆகும்னு. இப்போ நான் வந்து பாருங்க, எல்லாமே 115 இருக்கு. 8 டேட்டாபேஸும். இது வந்து சிஸ்டம் டேட்டாபேசஸ், அதனால 116 இருக்கு. ஏற்கனவே 2022ல இருந்ததுனால இந்த 8ல ஒரு 2 மட்டும் மாத்தினேன். இப்போ திருப்பி இதே கொரிய ரன் பண்றேன். ஒரு 2 இதுக்கு மட்டும் மாறி இருக்கு பாருங்க. 2 டேட்டாபேஸ் மட்டும் மாறிச்சு பாருங்க. 116. இது மாதிரி எல்லா டேட்டாபேஸ்க்கும் நீங்க மாத்தணும். அதுக்கப்புறம் டிபிசிசி செக் டிபியும் ரன் பண்ணணும். அப்பதான் ஏதாவது கரப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டிபி ஃபார் எம் இது மாதிரி ஒன்று ஒன்று கோ டிபிசிசி செக் டிபி டிபிஎம் கோ டிபிசிசி செக் டிபி என்ன பேரு டிபி. இந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாமா? சின்ன டேட்டாபேஸ் ஓடி கடமை போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு 0 எரர்ஸ் ஏதோ query completed with errors வருது, என்னன்னு தெரியல. சரி, 0 allocation error, 0 consistency errors வருது பாருங்க. டிபிஎம் டிபிஎம் வரை ரன் ஆயிருக்கு. டிபி மிரர் ஏன் ரன் ஆகல? ஏ சென்சிட்டிவா இருக்கா? டிபி ஃபார் எம் பக்காவா ஓடிருச்சு. ஜீரோ எரர்ஸ், 0 consistency errors இருக்க மாட்டிருக்கு. அடுத்து டிபிஎம் ஓடிருச்சு பக்காவா. என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? ஓ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். செக் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இது இவ்வளவுதான் மைக்ரேஷன், ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க. இது வந்து ஒவ்வொன்றா நீங்க மேனுவலா காப்பி பேக்கப் எடுத்து காப்பி பண்ணி ரீஸ்டோர் பண்ணி அப்புறம் லாகின் கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுத்து, இது ஒன்றும் நீங்க இது மேனுவலா பண்றதுக்கு இது எப்படி ஒரு ஆட்டோமேட்டடா ஒரு நிறைய டிபி நீங்க பண்ணும் பொழுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் இது மூலமா ஒரு வருஷன்ல இருந்து 100 வருஷம் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆன் ப்ரிமிசஸ், இப்போ நம்ம வந்து இப்போ ஆன் ப்ரெமிசஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து கிளவுடுக்கு நீங்க ஈஸியா மூவ் பண்ணலாம். அசூர் கிளவுடா இருக்கட்டும். இதுல பெரும்பாலான பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டெப்ரிஷியேட் ஆகும், சப்போர்ட் பண்ணாது புது வெர்ஷன்ல. ஒரு ஸ்பெசிபிக் எஸ்கியூஎல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்காது, இல்ல ரிமூவே பண்ணிடுவாங்க நியூ வெர்ஷன்ல. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பிரேக் ஆகும், அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இந்த ரைஸ் எரர் வித்தவுட் ஏ சிவியாரிட்டி லெவல் இருக்குல்ல, இது வந்து இங்க பாருங்க சிஸ் டாட் சிஸ் ஆப்ஜெக்ஷன் இருக்கு. புதுசுல சிஸ் டாட் ஆப்ஜெக்ஷன் மாத்திட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த டெப்ரிஷியேட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்க மைக்ரேட் பண்ணும் பொழுது இது மாதிரி எங்கேயாவது ரெஃபர் ஆயிருக்குன்னா அதை நீங்க இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து நீங்க இந்த அசஸ்மெண்ட்லேயே தெரிஞ்சிடும் என்னென்ன பஞ்சாயத்து அப்படின்னு. லாஸ்ட் கிளாஸ் அது நீங்க வேணா ரிவ்யூ பண்ணி பாருங்க. அசஸ்மெண்ட் பண்றப்ப இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிடும். அதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க மைக்ரேஷனே போக முடியும். அதுதான் ரீப்ளேஸ் டெப்ரிஷியேட்டட் ஃபீச்சர்ஸ் வித் சப்போர்ட்டட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கோ அதால ரீப்ளேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க. உங்களுடைய டிஎஸ்கியூஎல் கொரிஸை புது டிஎம்இ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருங்க. உங்களோட ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொரி சிஸ் டாட் சிஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு உங்களோட ஸ்டோர் ப்ரொசீஜரை ஆல்டர் பண்ணி இதுக்கு பதிலாக இது கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஹெச் போட்டு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கெல்லாம் இது மாதிரி வருதோ இதை மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்றேன், இது மாதிரி நிறைய மாறும். இந்த இருக்கு பாருங்க, இஷ்யூ வந்து சிஸ் டாட் சிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு, இதால ரீப்ளேஸ் பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களோட கோட்ல இப்படி இருக்கு. இது வந்து 2019ல ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்க 2022ல ஒர்க் ஆகலன்னா நீங்க இந்த சிஸ் டாட் சிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பதிலாக சிஸ்ஸை தூக்கிட்டு
இங்க ஒரு டாட்டா போட்டு விட்டுருங்க. அதே தான், இதுதான் அப்டேட்டட் கோடு, இது டெப்ரிஷியேட்டட் கோடு, இது ஒர்க் ஆகாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க புது வெர்ஷன்ல. இது பழைய வெர்ஷன், புது வெர்ஷன்ல ஒர்க் ஆகக்கூடிய கோடு, இது ஜஸ்ட் அப்டேட் பண்ண கோடு. இது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்க மைக்ரேஷன் பண்றப்ப என்ன மாதிரிலாம் இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்து. அடுத்து பிரேக்கிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நியூ வெர்ஷன்ல டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும், ஏதாவது பிரச்சனை கொடுக்கும், அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ் ஷோ பண்ணும். இப்போ இங்க ஸ்ட்ரிங் ஏஜிஜின்னு இருக்குல்ல, இது வந்து 2022ல ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ற ஒரு எரர். உங்களோட எக்ஸிகியூஷன் பிளான்ல ஏதாவது ஆட்டோமேட்டிக் டூனிங் இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சாயத்து வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஸ்டோர்டு ப்ரொசீஜர், லீவ்ஸ், கொரிஸ், எதெல்லாம் இந்த அவுடேட்டட், இந்த சப்போர்ட் பண்ணாத பிஹேவியர் இருக்கிற கொரிஸ், லீவ்ஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்லாம் இருக்கோ அதை நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த எக்ஸிகியூஷன் பிளானை டெஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அப்புறம் நீங்க மைக்ரேட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த கோட் இருக்குல்ல, செலக்ட் ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் ஏஜிஜி காலம் நேம் அஸ் கான்காட்டினேட்டட் வேல்யூஸ் ஃப்ரம், இது வந்து 2022ல சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஏஜிஜிங்கிறது இந்த அக்ரிகேஷன் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது அப்படியே எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. இங்கே ஹேண்டில் பண்ணிடுறாங்க, இங்க வெறும் காலம் நேமா இன்புட் வாங்குறாங்க, இங்க ஈஸ் நல்லுன்னு கொடுத்து இங்க உள்ள வர்றப்பே நல்லா இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க பாருங்க. அப்ப நல் ஹேண்டிங் வந்து இங்கே நடந்துருது. இங்க நடந்துறதுனால இந்த ஸ்ட்ரிங் ஏஜிஜியை வந்து இங்க வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடுறோம். எங்கன்னா 2022ல இஸ் நல் ஆஃப் காலம் நேம் கமா டபுள் கோட்ஸ் கொடுத்து இதை ஹேண்டில் பண்ணிடுறோம். இது பண்றதுனால இந்த அக்ரிகேஷன் வந்து பிரேக் ஆக மாட்டேங்குது மைக்ரேட் பண்ண புது வெர்ஷன்ல. அடுத்து காம்பேட்டிபிலிட்டி லெவல் சேஞ்சஸ் நம்ம இன்னைக்கு பண்ணோம்ல, அப்கிரேட் பண்ண பிறகு அது என்ன வெர்ஷனோ அதோட காம்பேட்டிபிலிட்டி லெவல் கொடுத்து ரன் பண்ணி விட்டுறணும். இது ரன் பண்றதுக்கு முன்னால நீங்க நார்மல் யூஏடி ப்ராடக்ட் டெஸ்டா இருந்தா, டெவா இருந்தா நீங்க அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும். இது மாத்தின பிறகு உங்களோட அப்ளிகேஷனை நீங்க டெஸ்ட் பண்ணணும். என்ஷூர் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பிஃபோர் அப்கிரேடிங் கம்பேட்டிபிலிட்டி லெவல். இது வந்து எங்க யூஏடில இல்ல டெவ்லயே பண்ணணும். இதாம இன்னைக்கு செஞ்சே பார்த்தோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து இந்த டேட்டாபேஸ் ஸ்டில் யூசிங் ஓல்டர் கம்பேட்டிபிலிட்டி லெவல். உங்களோட டிபி வந்து 140 இருக்கு அப்படின்னா இந்த கிரியேட்டஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், லீஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் நியூ வெர்ஷனோட ஃபங்க்ஷன். அப்ப இதோட அட்வான்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்க வந்து கம்பேட்டிபிலிட்டி லெவல் வந்து 140 வச்சிருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ப கம்பேட்டிபிலிட்டி லெவல் 160 மாத்திட்டீங்கன்னா என்னால இங்க பாருங்க இந்த மாதிரி ரன் பண்ணா செலக்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் 10, 20, 5 as மேக்ஸ் வேல்யூ. இதுக்கு ஆன்சர் வரணும். இதுல என்ன கிரேட்டஸ்ட், எது கை அதிகம்? 20 தான் அதிகம், அதுதான் ஆன்சரா வரணும். ஆனா ஆன்சர் என்ன வருது பாருங்க, எரர் வருது, கிரேட்டஸ்ட் இஸ் நாட் a recognized built-in function name. இது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ரன் பண்ற கொரி உள்ள டிபி ஸ்டில் இன் ஓல்டு வெர்ஷன். ஓல்டு வெர்ஷன் கம்பேட்டிபிலிட்டி மோட்ல இருக்குது. அது ஸ்டில் இன் SQL 2017 கம்பேட்டிபிலிட்டி மோட். அதனாலதான் இது இப்படி ஃபிக்ஸ் பண்றது. இப்படிதான் இது மாதிரி கம்பேட்டிபிலிட்டியோட மாத்த பிறகு இந்த டிபி நேம் என்னவோ உங்களோட டிபி நேம் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இப்போ அதே கொரிய ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்துச்சு பாருங்க, மேக்ஸ். லேட்டஸ்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், இது நியூ வெர்ஷன்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நியூ வெர்ஷன்ல என்னென்னலாம் அறிமுகப்படுத்துறாங்களோ அதோட அட்வான்டேஜஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கம்பேட்டிபிலிட்டி லெவல். அது எப்படி மாத்தணும் நம்ம இன்னைக்கு செஞ்சே பார்த்தோம். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட், பேர்லயே இருக்கு கம்பேட்டிபிலிட்டி லெவல் ஈக்குவல் டு நீங்க எந்த வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணீங்களோ அந்த டார்கெட் வெர்ஷனோட நம்பர். இந்த 160 எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் இது நீங்க மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே கூட தேடி பார்த்துக்கலாம், நான் காமிச்சேன். இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு கம்பேட்டிபிலிட்டி லெவல் நம்பர் இருக்கும். இது வந்து வேற சைட்டு, யூஸ்வலா மைக்ரோசாஃப்ட் சைட் தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஒரு சில நேரங்கள் நீங்க இது இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால இது கரெக்டாக தான் இருக்குது.
இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆல்வேஸ் டெஸ்ட் பிஃபோர் சேஞ்சிங் த கம்பேட்டிபிலிட்டி லெவல். அசஸ் எக்ஸிகியூஷன் பிளான். நீங்க வந்து ஏதாவது இது மாதிரி மாத்துறதுனால ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு சில நேரம் என்ன ஆகும், புது வெர்ஷன் போனோம்னா புது வெர்ஷனுக்கு நீங்க மாத்தின பிறகு பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை வரும். அதனால இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிருங்க. நான் ப்ரொடக்ஷன்ல யூஏடியோ இல்லை டெவ்லே நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல மாத்துங்க. அதை தான் சொல்றாங்க, ஆல்வேஸ் டெஸ்ட் application functionality before changing the compatibility level in production. இப்போ unsupported data types. unsupported data typesனா ஒரு சில டேட்டா டைப்ஸ் வந்து பழைய டேட்டா டைப்ஸ் அது சப்போர்ட்டே ஆகாது புது வெர்ஷன்ல, இல்லை ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க புது வெர்ஷன்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டெக்ஸ்ட், என் டெக்ஸ்ட், இமேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்பால ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வேர் கேர் ஆஃப் மேக்ஸ், என் வேர் கேர் ஆஃப் மேக்ஸ், வேர் பைனரி ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுவே டே டைம்ங்கிறது டே டைம் டூன்னு மாறிடுச்சு. இப்போ உங்களோட கோடில் எல்லா இடத்துலையுமே பழைய வெர்ஷன்ல டெக்ஸ்ட், என் டெக்ஸ்ட், இமேஜ் இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், எம்ப்ளாயி டெக்ஸ்ட், எம்ப்ளாயி நேம் டெக்ஸ்ட், எம்ப்ளாயி அட்ரஸ், என் டெக்ஸ்ட் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து கண்ட்ரோல் வச்சு போட்டு எங்கெல்லாம் டெக்ஸ்ட் வருதோ இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிரு, எங்கெல்லாம் என் டெக்ஸ்ட் வருதோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிரு, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களோட அன்சப்போர்ட்டட் டேட்டா டைப்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதான் ஒர்க் ஆகும் டார்கெட் சர்வரில் பர்ஃபெக்டாக உங்களோட கோடோட லாஜிக். இந்த நான் சொன்ன கொரி இதில் பாருங்க, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் காலம், நோட்ஸ், என் வேர் கேர் ஆஃப் மேக்ஸ். இதுக்கு முன்னால என்ன டேட்டா டைப்பா இருந்திருக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி மாத்திட்டாங்க. கஸ்டமருங்கிற டேபிள்ல காலம்ங்கிற காலத்தோட சரி நோட்ஸுங்கிற காலத்தோட டேட்டா டைப் வந்து என்கேர் ஆஃப் மேக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்ப இது ஓல்டு டேட்டா டைப் என்னவா இருந்திருக்கும்? ஏதோ ஓல்டு டைப் வந்து ஓல்டு டேட்டா டைப் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனாலதான் இதை மாத்துறாங்க. அது என்ன அப்படின்னா இருக்கு பாருங்க, என் கேர் ஆஃப் மேக்ஸ், என் டெக்ஸ்ட். இதோட ஓல்டு டேட்டா டைப் வந்து என் டெக்ஸ்ட் ஆகி இருந்திருக்கு. அதனால இதை மாத்துறாங்க. இதுக்காக கமெண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். இது மாதிரிதான் ஃபிக்ஸ் பண்றது. டெக்ஸ்ட் இந்த டேபிள் கிரியேட் பண்றப்ப நோட்ஸுங்கிற காலத்தை டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது டெப்ரிஷியேட் ரிமூவ் ஆக போகுது இந்த டேட்டா டைப் அப்படின்னா டெக்ஸ்ட்டுங்கிறத வேர் கேர் ஆஃப் மேக்ஸ்ன்னு மாற்றணும். இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு டேட்டா பேஸுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க முடியுமா அப்படின்னா அங்கதான் நம்மளோட ஹீரோ வர்றாரு. டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணுவார். எதுக்குன்னா இவர் ஒரு சிபிஐ மாதிரி டிடெக்ட் பண்ணி எந்த இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. இதெல்லாம் நீங்க மாத்துறதுக்கு முன்னால டெஸ்ட் பண்ணிருங்க. எங்கன்னா யூஏடிலையோ இல்லை டெவ்லையோ. அதுக்கப்புறம் நீங்க வந்து காலம் அப்டேட் பண்றத ப்ரொடக்ஷன்ல பண்ணுங்க. அதுதான் அது டெஸ்ட் கொரிஸ் ஆஃப்டர் அப்டேட்டிங் காலம் டைப்ஸ் டு என்ஷூர் கம்பேட்டிபிலிட்டி. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிகியூஷன் பிளான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க ஆய்வு பண்ணணும். இப்போ கொரி ஆப்டிமைசர்ல இப்போ ஒரு புது வெர்ஷன்ல சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும். அதனால என்ன ஆகும், கொரி எக்ஸிகியூஷன் பிளான் வந்து மாறும். எக்ஸிகியூஷன் பிளான் மாறுறப்ப உங்களோட ரிசல்ட்டும் மாறும். அப்போ என்ன ஆகும், ஃபாஸ்டா ரன் ஆன 2019ல 2022ல ஸ்லோவா ரன் ஆகும். இது என்னப்பா வம்பா போச்சு, புதுசா அப்கிரேட் பண்ணா ஃபாஸ்டா ரன் ஆகும்னு நினைச்சா ஸ்லோவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். கொரிய வந்து மாத்தி எழுதுறதா இருக்கலாம். இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி மாத்தி இருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னால வேற இயர் ஆஃப் ஆர்டர் டேட் ஈக்குவல் டு 2023 கொடுத்துருக்கு. இந்த கொரிய பாருங்க, கொரி ரன்னிங் ஸ்லோ ஆஃப்டர் மைக்ரேஷன். இந்த கொரியர் ஏற்கனவே ஃபாஸ்டா ஓடுனது மைக்ரேட் பண்ண பிறகு ஸ்லோ ஆகுது. இது அப்படியே எப்படி மாத்தி எழுதுறாங்க பாருங்க. செலக்ட் கஸ்டமர் ஐடிங்கிற காலம் ஆர்டர் டேட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேற இயர் ஆஃப் ஆர்டர் டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி காலான கொரிய டைரக்டா ஆர்டர் டேட் வச்சு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2023-01-01 இருந்து 2024-01-01 இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி நீங்க ரிவைஸ் பண்ணி உங்களோட கொரிய எழுதுறது மூலமா நீங்க வந்து உங்களோட கொரிய வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு கொரி ஸ்டோரை எனேபிள் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணலாம். அதுக்கு எப்படி எனேபிள் பண்ணோம்னா ஆல்டர் டேட்டாபேஸ் நேம்,
செட் query store ஈக்குவல் டு ஆன். இது என்ன பர்பஸ் அப்படின்னா உங்களோட எக்ஸிகியூஷன் பிளானோட ரெகுலேஷன் வழியா நீங்க அனலைஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஆரக்கில் வேலை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஈஸியா வந்து ஒரு பழைய எக்ஸிகியூஷன் பிளானை கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்னன்னா இப்போ திடீர்னு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா எது நாள் வரையும் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஓடுதுன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. அந்த ஓடுற நாள் வரையும் போயிட்டு அங்க போய் ஆய்வு பண்ணி அப்ப என்ன எக்ஸிகியூஷன் பிளான்ல ஓடிட்டு இருக்கோ அந்த நம்பர் எடுத்தாந்து மேப் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை டேக் ஆகி ஓடு அப்படின்னு சொல்லி அதே கான்செப்ட் தான் இதுவும். எஸ்பி அண்டர் ஸ்கோர் கொரி ஸ்டோர் ஃபோர்ஸ் பிளான். உங்களோட கொரி ஐடி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த பிளான் ஐடி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபாஸ்டா ரன் ஆகிட்டு இருந்துச்சுல அந்த கொரி பிளான் எக்ஸிகியூஷன் பிளானை ரெஃபர் பண்ணி ஃபாஸ்டா ரன் ஆகும். இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா மெயினா உங்களோட டேட்டா பேஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேஷன் பர்பஸ். அது செய்யறதுக்கு முன்னால உங்களோட ஸ்டேஜிங் என்வரன்மெண்ட் இருக்குல்ல டெஸ்டோ இல்ல டெவோ அங்க வந்து டெஸ்ட் பண்ணிருங்க பிஃபோர் அப்ளைங் டு ப்ரொடக்ஷன். அப்புறம் உங்களோட டிஎம்இ அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தருதுல்ல அதுல சொல்ற இஷ்யூவை ரிவ்யூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் டிபிசிசி செக் டிவி ரன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்குதா டேட்டா பேஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கோங்க. இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். டேட்டா பேஸ் கம்பேட்டிபிலிட்டி லெவல மாற்றணும். ஆல்டர் தி டேட்டா பேஸ் கம்பேட்டிபிலிட்டி லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா பேஸ் வெர்ஷன். அவ்வளோதான். இது வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்க. இது நான் அப்பப்போ ஒர்க் பண்ணும் பொழுது சொல்லுவேன். ஒரு சிலது வரும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த டிபி எப்படி ஆஃப்லைன்ல எடுத்தோம் ஃபோர்ஸ்ஃபுல்லா. இது நான் அப்பப்போ சொல்லுவேன். இதை நம்ம அடுத்தடுத்த இது பார்க்கும் பொழுது இதில் ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நான் வச்சுங்க. டேட்டா பேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்றப்ப பழைய வெர்ஷன்ல ஒரு சிலது இருக்கிறது புது வெர்ஷன்ல சப்போர்ட் பண்ணாது. அது மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பழைய வெர்ஷன்ல நல்லா ரன் ஆகுறது புது வெர்ஷன்ல ஒர்க் ஆகாது, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். அப்ப நீங்க கோடை மாத்தணும், ஃபைன் டியூன் பண்ணணும். இது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கும். உள்ளதுல சீனியர் டிபிஆர் இருக்காங்களோ அவங்க பண்ற வேலை. அது எடுத்தோன்னே கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுங்க அப்படின்னு நீங்க படிப்படியா எக்ஸ்போசர் ஆக ஆக அப்புறம் தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஒருவேளை யூஐடி என்வரன்மெண்டோட டெவ்லே உங்ககிட்ட கொடுக்கலாம். இது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிங்க. மெயினா பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அன்சப்போர்ட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஏதாவது பிரேக்கிங் சேஞ்சஸ் இருக்குதா புது வெர்ஷன்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களோட கோட் லெவல்ல அதை அப்டேட் பண்ணணும். கம்பேட்டிபிலிட்டி லெவல்ல வந்து மாற்றணும் உங்களோட நியூ வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது டேட்டா டைப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாத டேட்டா டைப்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லை எக்ஸிகியூஷன் பிளான் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதையும் நீங்கள் வந்து என்ன மாதிரி முறையில் அதை டேக்கிள் பண்ணலாம் கொரி ஸ்டோரை எனேபிள் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். அடுத்து எக்ஸிகியூஷன் பிளான் வந்து சரி இல்லை அவ்வளோதான். இது ஜஸ்ட் இந்த கொரியை ரீரைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து மைக்ரேட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு 8 டேட்டா பேஸு ப்ளஸ் ஒரு லாகின் 9 ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இன்னைக்கு மைக்ரேட் பண்ணி பார்த்தோம். அது எப்படி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட்ங்கிற டூலை யூஸ் பண்ணி அங்கே வந்து நான் ஜஸ்ட் கிளிக் இங்கே மைக்ரேஷன் சூஸ் பண்ணிட்டு பேர் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு சோர்ஸ் என்ன டார்கெட் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி
ஸ்கீமா மட்டுமா இல்ல ஸ்கீமா டேட்டா மட்டுமா இல்ல ஸ்கீமான் டேட்டா? இது என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்கீமான் டேட்டான்னா இப்ப நம்ம பண்ணது மொத்தமா கொண்டு போகணும். வெறும் ஸ்கீமா மட்டும்னா எலும்புக்கூடு மாதிரி வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். என்னன்னா டேபிள் இருக்கும், உள்ள டேட்டா இருக்காது. இல்ல ஒருவேளை உங்களுக்கு டேட்டா பேஸே இருக்குது டார்கெட்ல அப்படின்னா வெறும் டேட்டா கொண்டு போகணும் அப்படின்னா இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான். இது வந்து அசூர் பண்றப்பதான் வருது. அந்த ஆப்ஷனையுமே மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல்டு வேல வச்சிருக்காங்க பாருங்க. அது அசூர் வச்சிருக்கப்பதான் வருது. அதுவும் அதுவும் அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் சூஸ் பண்ணாதான் மைக்ரோசாஃப்ட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க உங்களை. மத்த ரெண்டும் சூஸ் பண்றப்ப அதை விட மாட்டேது பாருங்க. நம்ம எஸ்கியூஎல் டு எஸ்கியூஎல் வந்து பை டிஃபால்ட் ஸ்கீமான் டேட்டா தான். நீங்க சூஸே பண்ணலனாலும் ஸ்கீமா பிளஸ் டேட்டா தான். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க சோர்ஸ் சர்வர் சூஸ் பண்ணணும், டார்கெட் சர்வர் சூஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆய்வு பண்ணிட்டு மைக்ரேட் ஆயிரும். இந்த மாதிரி ஆயிரும். நம்ம வந்து ஒன்ல இருக்கிற மொத்த 8 டேட்டா பேஸையும் பேக்கப் எடுக்கல, ரீஸ்டோர் காப்பி பண்ணல, ரீஸ்டோர் பண்ணல, பக்காவா ஒன்று வந்து உட்காந்து வச்சு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 டேட்டா பேஸும். இது எந்த டூல்ல பண்ணோம்னா டிஎம்ஏங்கிற டூல் மூலமா ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம் அந்த வேலை. நம்ம முடிச்சு பாருங்க. நீங்க ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் ஒரு சிஎஸ்வி ஃபைலா மாறுது பாருங்க. டிஎம்ஏ அண்டர் ஸ்கோர் ரிப்போர்ட். அதை ஓபன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இல எம்எஸ்எஸ்கியூஎல்ல டம்ஸ்ல போட்டேன்னு நினைக்கிறேன். டிஎம்ஏ ரிப்போர்ட். இதுல போய் நீங்க பாத்துக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் மைக்ரேட்டிங் ஒரு எஸ்கியூஎல் சர்வர். ஹியர் ஆர் த டீடைல்ஸ் ஆன் த டேட்டாபேஸ் அண்ட் லாகின்ஸ் தட் ஆர் மைக்ரேட்டட். இது வந்து சக்சஸ், ஃபெயிலியர், ஏரர் இதெல்லாம் கவர் பண்ணுது இந்த ரிப்போர்ட். என்ன நீங்க பண்ணீங்க, சோர்ஸ் என்ன சர்வரு, டார்கெட் என்ன சர்வரு, 1ங்கிற சர்வர்லேருந்து 4 சர்வரு, சோர்ஸ் டேட்டாபேஸோட கம்பேட்டிபிலிட்டி லெவல் என்ன இருக்கு பாருங்க. மைக்ரேஷன் சக்சஸ் ஆச்சா என்ன. இங்கேயே ஒரு டிஸ்கிரிப்ஷனே சொல்றாங்க பாருங்க. உங்களோட அப்ளிகேஷனை பக்காவா டெஸ்ட் பண்ணிருக்கேன் ப்ரொடக்ஷன் போறதுக்கு முன்னால அப்படின்னு நிறைய அறிவுறுத்துறாங்க பாருங்க. நம்ம லாகின் என்னென்ன லாகின் இருக்கு, என்னென்ன லாகின் டைப் இருக்கு, மைக்ரேட் பண்ணியிருக்கோமா இல்லை லாகினையும். ஒரே ஒரு எஸ்கியூஎல் ஆத்தென்டிக் லாகின் மட்டும் தான் மைக்ரேட் பண்ணோம், பாக்கிலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டோம். ரோல்ஸ் ஏதாவது மைக்ரேட் பண்ணோமா, மைக்ரேட் பண்ணல. ஆர்ஃபண்ட் யூசர்ஸ் ஏதாவது அகதிகள் இருக்காங்களான்னா இல்லை. நம்ம அந்த டேட்டாபேஸ் பேக்கப் ரீஸ்டோர் பார்க்குறப்ப இந்த ஆர்ஃபண்ட் யூசர்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் இயர். அது என்ன அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஒரு 7 மினிட்ஸ் போயிடுச்சு, தாண்டிடுச்சு. டிஎம்ஏங்கிறது நல்ல டூலு. அது கொஞ்சம் பார்த்துங்க, நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருங்க, 1 ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி. டே இன்னைக்கு வந்து டே 8ஆ டே 7ஆ? டே 8, ஆமாம் சரி. டே 8 ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி எதுவும் டவுட்னா எனக்கு கேளுங்க. குரூப்பில் கேட்டாலும் சரி, இல்லை 1-to-1 கேட்டாலும் சரி. நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். வில் சி வெனஸ்டே நம்ம வந்து 7 PM IST பார்க்கலாம். தேங்க்யூ.